குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஸோ ஜீசஸ் இன்றைக்கி உங்கள்கிட்ட பேச விரும்புகிறது என்னவென்றால் கலாத்தியர் 5:26. கலாத்தியர் 5:26. வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். ஸோ கடவுள் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது சுத்த இருதயம். வேறு எதையுமே கடவுள் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறதில்ல. ஸோ நம்ம ஒருத்தங்க நம்மளை விட மேலே ஏறி போனார்கள் என்றால் நம்ம என்ன நினைக்கிறோம், அவங்கள பற்றி தப்பாக பேசுகிறோம், புரளி பேசுகிறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்கள பார்க்குற இடத்துல அவங்களுக்கு எது பிடிக்காதோ அதை பற்றி பேசி அவங்கள ட்ரிகர் பண்ணிவிட்டு கோபம் உண்டாக்குறோம். பொறாமை கொண்டு அவங்கள பற்றி தப்பான வார்த்தைகளை பேசுவது, இதெல்லாம் இல்லாமல் நாம் கடவுளிடத்தில் திரும்ப வேண்டும். அதை தான் கடவுள் எதிர்பார்க்கிறார். உலக பிரகாரமான செல்வங்கள், ஆஸ்திகள் எல்லாம் நிரந்தரம் கிடையாது. நாம் நினைப்போம் நம்ம பிள்ளைங்களுக்கு இதை சம்பாதிச்சு வைத்து கொண்டு போக வேண்டும் என்று. ஆனால் கடவுள் நினைத்தால் எல்லாமே ஒரு நாளையில் முடிஞ்சிடும். ஸோ ஒருவனை உயர்த்தவும் தாழ்த்தவும் அவரால் முடியும். ஸோ நம்ம எப்போவுமே பி கேர்ஃபுல்லாக இருப்போம். ஏன்னா உலக பிரகாரமாக நம்ம வாழக்கூடாது. சரியா? எல்லாரும் அப்படி வாழ்கிறாங்க, இப்படி வாழ்கிறாங்க, நம்மளும் வாழ்வோமே அப்படின்னு நினைக்கக்கூடாது. கடவுளுடைய பிள்ளைகளுக்கு தண்டனைகள் உடனே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பெரிய தண்டனையாக இருக்கும். ஸோ நம்ம எப்போவுமே கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும். இந்த வசனத்தின்படி கடவுள் நம்மை நடத்துவாராக.